எனாசான் கொன்னிச்சுவா. இன்னைக்கு நம்ம கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னா கொடுக்கல் வாங்கல். அதில் வரக்கூடிய ஒரு 3 வேர்ப்ஸ், அகேரு, குரேரு, மொராவு, இந்த 3 வேர்ப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அவ்வளோ பெரிய டாப்பிக்கா? கொடுக்குறேன் வாங்குறேன் அவ்வளோதானே. ஸோ இதில் ஒன்றும் கஷ்டம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஈஸியாக புரியணும் இல்லையா நமக்கு. பட் என்னென்னா இங்கிலீஷ் தமிழ் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸை விட கொஞ்சம் அதோட யூசேஜ் வித்தியாசமாக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கிறோம். இது வந்து JLPT N4 கிராமர். ஸோ இந்த 3 வேர்ப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகேரு அப்படின்னா என்னென்னா கொடுக்கறது. யாரோ ஒருத்தர் ஒரு ஏ வந்து ஒரு பிக்கு கொடுக்குறாரு, அது வந்து அகேரு. குரேரு அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய மேபி என்னோட தங்கச்சி, என்னோட ஃபேமிலி. ஸோ பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மீ, எனக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது குரேரு. மொராவு அப்படின்னா வாங்கிறது, டு ரிசீவ், பெறுதல். ஃபர்ஸ்ட் யூசேஜ் மொனோ அகேரு. ஒரு பொருளை வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு. இது ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம்சான் வா தனகாசான் நீ ஹனாவோ அகேமாஸ். ராம்சான் வந்து தனகாசானுக்கு பூவை கொடுக்கிறார். யார் கொடுக்குறாங்க? ராம்சான். யார் வாங்கிக்கிறாங்க? தனகாசான். ஸோ ராம்சான் வா தனகாசான் நீ. ஸோ இந்த நீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மார்க்கர் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இவருக்கு அவருக்கு அப்படின்னு அந்த பெனிஃபிஷியரி 4ஆம் வேற்றுமை. இவர்களிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம நீ யூஸ் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். ஸோ ராம்சான் வந்து தனகாசானுக்கு பூவை கொடுக்கிறார். தனகாசான் வா ராம்சான் நீ ஹனாவோ மொராயிமாஸ். இப்போது தனகாசானோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். தனகாசான் என்ன பண்ணுறாங்க? ராம்சான் கிட்ட இருந்து பூவை பெறுகிறார். டு ரிசீவ் மொராயிமாஸ். தனகாசான் தானே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ தனகாசான் வா ராம்சான் நீ. இந்த இடத்துக்கு நீக்கு பதிலாக நம்ம ராம்சான் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லும்போது கரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். பட் நீன்னு சொன்னாலும் நமக்கு புரியணும். இப்போது தமிழில் சொல்லும்போது கூட தனகாசான் ராம்சான் கிட்ட பூவை வாங்கினாங்க. ராம்சான் கிட்ட அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ராம்சான் கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட். இந்த 2 சென்டென்சஸும் நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ ராம்சான் வந்து தனகாசானுக்கு பூவை கொடுக்குறாரு, தனகாசான் வந்து ராம்சான் கிட்ட பூவை வாங்குறாங்க. ஸோ அகேமாஸ் அண்ட் மொராயிமாஸ், வெரி கிளியர். இது வந்து தேர்ட் பர்சன், யாரோ யாருக்கோ கொடுக்குறாங்க, யாரோ வாங்கிக்கிறாங்க, நமக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்த சென்டென்ஸ் வந்து ராம்சான் வா வதாஷி நீ ஹனாவோ குரேமாஸ். சப்போஸ் இப்போ ராம்சான் வந்து எனக்கு பூ கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? அப்போ நம்ம அகேமாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு கொடுக்கறது வந்து குரேமாஸ் யூஸ் பண்ணுவோம். ராம்சான் வா வதாஷி நீ ஹனாவோ குரேமாஸ். நான் வந்து ராம்சான் கிட்ட இருந்து பூவை வாங்கிக்கிறேன். வதாஷி வா ராம்சான் நீ ஹனாவோ மொராயிமாஸ். ஸோ இது வந்து ஈஸியஸ்ட் யூசேஜ். ஒரு பொருளை வந்து ஏ வந்து பிக்கு கொடுக்குறாரு, ஏ வந்து எனக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி யூசேஜ்லலாம் வந்து நமக்கு அகேரு குரேரு மொராவு வந்து பிரச்சனையே கிடையாது. வெரி ஈஸி. தமிழ் மாதிரியே தான். அடுத்த யூசேஜில் தான் நமக்கு கொஞ்சம் ட்ரபிள் வரும். நனி கஷ்டே அகேரு, செஞ்சு கொடுக்கறது, செஞ்சு வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேர்போட தே ஃபார்மோட அகேரு குரேரு மொராவு. ஸோ இந்த யூசேஜ் தான் கொஞ்சம் நம்ம ரொம்ப கவனமாக படிக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு? ராம்சான் நிற்கிறாரு, தனகாசான் இருக்காங்க. ஸோ ராம்சான் வந்து தனகாசானுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுக்கிறார். ராம்சான் வா தனகாசான் நீ ஏகோவோ ஓஷியேத்தே அகேமாஸ். ஸோ நம்ம இங்கே ஒஷியேமாஸ் மட்டும் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து தனகாசானுக்கு ராம்சான் செய்கிற ஹெல்ப். அதனால் சொல்லி கொடுக்கிறார். ஒஷியேத்தே அகேமாஸ். ஒருத்தருக்காக வேண்டி நம்ம ஒன்று செய்யும்போது இந்த அகேமாஸ் குரேமாஸ் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், அந்த வேர்போட தே ஃபார்மோட சேர்த்து. தனகாசான் வா
ராம்சான் நீ ஏகோவோ ஒஷியேத்தே மொராயிமாஸ். தனக்கா-சான் என்ன பண்ணுறாங்க? ராம்சான் கிட்ட இருந்து ஏகோவோ ஒஷியேத்தே மொராயிமாஸ் இங்கிலீஷை சொல்லி கொடுத்து பெறுகிறார். இப்போ இந்த மாதிரி மொராயிமாஸ் யூசேஜில் தான் யார் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நிமிஷம் டவுட் வரும். ஏன்னா சொல்லி கொடுத்து பெறுகிறார் அப்படின்னு நம்ம தமிழில் யூஸ் பண்ண மாட்டோம். தனக்கா-சான் வா மொராயிமாஸ். ஸோ அந்த பெனிஃபிட் யாருக்கு கிடைக்குது? தனக்கா-சானுக்கு கிடைக்குது. ராம்சான் நீ ஒஷியேத்தே மொராயிமாஸ். ராம்சானை சொல்லி கொடுக்க வச்சு அந்த பெனிஃபிட்டை வந்து தனக்கா-சான் வாங்கிக்கிறாங்க. ஸோ புரியுதுங்களா? அகேமாஸ் அண்ட் மொராயிமாஸ் இந்த இடத்துல. ஸோ தே ஃபார்ம் ப்ளஸ் அகேமாஸ் ஆர் மொராயிமாஸ் வந்ததுன்னா யார் அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்க? முதல்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து கடைசியில் இருக்கிற வேர்பை செய்கிறாங்க. இப்போது இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் தனக்கா-சான் வா மொராயிமாஸ். இந்த பெனிஃபிட் யாருக்கு கிடைக்குது? தனக்கா-சானுக்கு கிடைக்குது. ராம்சான் நீ ஏகோவோ ஒஷியேத்தே மொராயிமாஸ். ராம்சான் ஏகோவை சொல்லி கொடுத்து அந்த பெனிஃபிட்டை தனக்கா-சான் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ராம்சான் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு இங்கிலீஷ். அப்போ என்ன சொல்லணும்? அப்போ நம்ம அகேமாஸ் சொல்ல மாட்டோம் இல்லையா? எனக்குன்னு வரும்போது நான் வந்து குரேமாஸ் சொல்லுவேன். ராம்சான் வா வதாஷி நீ ஏகோவோ ஒஷியேத்தே குரேமாஸ். சப்ஜெக்ட் என்ன? ராம்சான். ராம்சான் வா குரேமாஸ். ராம்சான் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு வேர்பை கொடுக்குறாரு. அந்த வேர்பை அவர் செஞ்சு எனக்கு கொடுக்குறாரு. என்ன வேர்பு அது? ஒஷியேத்தே குரேமாஸ். ஸோ ராம்சான் வந்து எனக்கு இங்கிலீஷை சொல்லி கொடுக்கிறார். வதாஷி வா ராம்சான் நீ ஏகோவோ ஒஷியேத்தே மொராயிமாஸ். நான் என்ன பண்ணுறேன்? மொராயிமாஸ். நான் வாங்கிக்கிறேன். எதை வாங்கிக்கிறேன்? ஒரு பொருளை வாங்கிக்கல, ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தங்க எனக்காக செஞ்சு கொடுத்து அதை வந்து நான் வாங்கிக்கிறேன். அந்த பெனிஃபிட்டை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ வதாஷி வா ராம்சான் நீ ஏகோவோ ஒஷியேத்தே மொராயிமாஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் அபவுட் வேல இந்த குரேமாஸ் மொராயிமாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹஹாவா வதாஷி நீ கேக்கி ஒ த்சுக்குத்தே குரேமாஷ்தா. ஹஹாவா குரேமாஷ்தா. அம்மா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? த்சுக்குத்தே குரேமாஷ்தா. செஞ்சு கொடுத்தாங்க, சமைச்சு கொடுத்தாங்க. என்னது? கேக். வதாஷினி குரேமாஸ் வந்துருச்சு இல்லையா? அப்போ எனக்கு இல்லாட்டி என்னோட க்ளோஸ் ரிலேஷனுக்காக தான் இருக்கும். ஹஹாவா வதாஷினி கேக்கி ஒ த்சுக்குத்தே குரேமாஷ்தா. அம்மா வந்து எனக்கு கேக்கை செஞ்சு கொடுத்தாங்க. வதாஷி வா ஹாஹானி கேக்கி ஒ த்சுக்குத்தே மொராயிமாஷ்தா. வதாஷி வா மொராயிமாஷ்தா. நான் வந்து வாங்கிக்கிட்டேன். என்ன பெனிஃபிட்டை வாங்கிக்கிட்டேன்? த்சுக்குத்தே மொராயிமாஷ்தா. அம்மா செஞ்சு கொடுத்து அதை நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ ஹஹாவா வதாஷினி கேக்கி ஒ த்சுக்குரிமாஷ்தா அப்படின்னு இந்த குரேமாஸ் மொராயிமாஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் த்சுக்குரிமாஷ்தா, அம்மா எனக்காக கேக் செஞ்சாங்க அப்படின்ட்டு த்சுக்குரிமாஷ்தா சொல்லிடுவோம். அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கும் போதும் சரி, ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது இந்த மாதிரி இந்த அகேரு குரேரு இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வதாஷி வா ஜான்சான் நீ ஒகாஷி ஒ கத்தே அகேமாஷ்தா. நான் என்ன பண்ணேன்? ஜான்சானுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன். வதாஷி வா ஜான்சான் நீ ஒகாஷி ஒ கத்தே அகேமாஷ்தா. வாங்கி, கத்தே கவு டு பை, வாங்கி அவருக்கு கொடுத்தேன். ஸோ வதாஷி வா அகேமாஷ்தா. நான் வந்து கொடுத்தேன். எதை கொடுத்தேன்? கத்தே அகேமாஷ்தா. வாங்கி கொடுத்தேன். எதை வாங்கி கொடுத்தேன்? ஒகாஷிவோ கத்தே அகேமாஷ்தா. ஸ்வீட்ஸை வாங்கி கொடுத்தேன். ஜான்சானோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா ஜான்சான் வா மொராயிமாஷ்தா. ஜான்சான் வந்து வாங்கிக்கிட்டாரு. என்ன வாங்கிக்கிட்டாரு? ஒகாஷிவோ கத்தே மொராயிமாஷ்தா. ஒகாஷி வந்து வாங்கி கொடுத்து அதை வந்து அவர் வாங்கிக்கிட்டார். ஜான்சான் ஹேட் மீ பை ஸ்வீட்ஸ் ஃபார் ஹிம். ஸோ ஜான்சான் வாங்கலை, என்னை வாங்க வச்சு அவர் அதை வாங்கிக்கிட்டார். ஸோ அவர் ஸ்வீட் வேணும்னு கேட்டார், அவருக்காக வேண்டி நான் வாங்கி கொடுத்தேன், அதை அவர் வாங்கிக்கிட்டார். ஸோ இவ்வளோ விஷயம் இந்த கத்தே மொராயிமாஷ்தாவில் இருக்குது. இது வந்து ப்ராக்டிஸில் மட்டும்தான் நமக்கு வரும். இனிஷியலாக நமக்கு அகேமாஷ்தா கூட புரியும், குரேமாஸ் புரியும். பட் இந்த கத்தே மொராயிமாஷ்தாங்கிறது அந்த யூசேஜ் வந்து தமிழில் இல்லாததால் நம்ம முதல்ல கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இருக்கும். அப்புறம் நிறைய யூசேஜ் பார்த்து நமக்கு சரியாயிடும். ஸோ இவ்வளோதான் நான் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த 3 வேர்ப்ஸை நமக்கு சமமாக இருக்கிறவங்க நார்மலாக ஒரு ஃபார்மல் லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதை விட ஹானரிஃபிக் ஜாப்பனீஸ் கெய்கோவில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது அகேருங்கிற வேர்டோட ஆனரிஃபிக் ஃபார்ம் வந்து சஷி அகேரு.
நம்மளை விட உயர்ந்தவங்க ஏஜ்லேயா இருக்கட்டும், சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கட்டும், நம்மளை விட உயர்ந்தவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது வந்து நம்மளோட பாக்கியம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது அதனால சஷியகேரு குரேரு அப்படின்ற வேர்பு, யாரோ ஒருத்தங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளை விட ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க நமக்கு கொடுக்குறாங்க ஒரு விஷயத்த, அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனால் கூட நம்மளையும் ஒரு கருதி அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது குதாசாரு, குதாசாய் மாஷ்தா, குரே மாஷ்தாக்கு பதிலாக குதாசாய் மாஷ்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். மொராவு, நான் வாங்கிக்கிட்டேன். மொராவு டு ரிசீவ் சொல்லும்போது ஐ ஹம்பிளி ரிசீவ் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஹம்பிள் ஃபார்மில் இதாதாக்கு அப்படின்னு சொல்லணும். இதாதாக்கி மாஷ்தா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருளை கொடுக்கறத பார்த்துருவோம். வத்தாஷிவா சென்சேனி நெக்குதாய் ஓ சஷியகே மாஷ்தா. இங்கே வெறும் அகே மாஷ்தா கூட இப்போலாம் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. சஷி அகே மாஷ்தா அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனரஃபிக் ஃபார்மில், ஏன்னா நான் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? என்னோட சென்சேக்கு கொடுக்குறேன். சென்சே நம்மளோட பெரியவங்க தானே, அதனால சென்சேக்கு நம்ம சொல்லும்போது ஆனரஃபிக் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும், ரெஸ்பெக்டபுளாக இருக்கிறதுனால. அதனால வாத்தாஷிவா சென்சேனி நெக்தாய் ஓ சஷி அகே மாஷ்தா, ஐ டுக் த ஆனர். ஸோ அது எனக்கு பெருமை. நான் சென்சேக்கு வாங்கி கொடுக்கறது எனக்கு தான் பெருமை. அதனால நம்ம அந்த ஆனரஃபிக் வேர்ப் சஷி அகே மாஷ்தா சொல்லுவோம். வாத்தாஷிவா சென்சேனி ஹோன் ஓ இதாதாக்கி மாஷ்தா. ஸோ இதாதாக்குன்றது மொராவு. வாத்தாஷிவா இதாதாக்கி மாஷ்தா, நான் வாங்கிக்கிட்டேன். என்ன வாங்கிக்கிட்டேன்? ஹோன் ஓ இதாதாக்கி மாஷ்தா. சென்சேனி, சென்சே கரா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வாத்தாஷிவா சென்சேனி ஹோன் ஓ இதாதாக்கி மாஷ்தா, நான் சென்சே கிட்ட புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன். இத்தாதாக்கி மாஷ்தானா பணிவுடன் பெற்றுக்கொண்டேன். ரொம்ப ஐ ஹம்பிளி ரிசீவ்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம சாதாரணமாக ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? வாத்தாஷிவா தோமோதாச்சினி ஹோன் ஓ மொராய் மாஷ்தா சொல்லியிருப்போம். அதுக்கு பதிலாக இங்கே நம்ம இத்தாதாக்கி மாஷ்தா பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறோம். சென்சேவா வாத்தாஷினி ஹோன் ஓ குதாசாய் மாஷ்தா. சென்சே என்ன பண்ணாங்க? எனக்கு புத்தகத்தை கொடுத்தார்கள். என்னையும் ஒரு கருதி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நான் அவங்கள உயர்த்தி நம்ம சொல்லும்போது குரே மாஷ்தா சொல்கிறதுக்கு பதிலாக குதாசாய் மாஷ்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஆனரஃபிக் ஃபார்மில் நம்ம அகேரு குரேரு மொராவுக்கு பதிலாக சஷி அகேரு குதாசாரு இதாதாக்கு இந்த 3 வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பொருளை கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை முதல்ல நல்லா தரவு பண்ணிவிட்டு, இந்த அகேரு குரேரு மொராவுவை முதல்ல நல்லா தரவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கேகோ ஆனரஃபிக்னே ஒரு லெசன் இருக்கும்ல, அந்த லெசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி இதுக்கு ரீவிசிட் பண்ணி மறுபடியும் இந்த சஷி அகேரு இத்தாதாக்கு குதாசாரு இந்த வேர்ப்ஸையும் நீங்கள் படிக்கணும். இந்த அகேரு குரேரு லெசன் இந்த கிவிங் அண்ட் ரிசீவிங் லெசன் ரொம்ப ஒரே சிம்பிளான லெசன் கிடையாது. இது மற்ற எல்லா லெசன்லேயும் இது கனெக்ட் ஆகிருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது காசட்டிவ் ஃபார்ம் கூட, பொட்டென்ஷியல் ஃபார்ம் கூட, எல்லா ஃபார்ம் கூடயும் இது கனெக்ட் ஆகிருக்கும் அகேரு குரேரு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சென்சே வா வாத்தாஷினோ ஹனாஷி ஓ கீர்த்தே குதாசாய் மாஷ்தா. சென்சே வா குதாசாய் மாஷ்தா. சென்சே எனக்கு கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்க? கேட்டு கொடுத்தாங்க. அது என்னது கேட்டு கொடுக்குறதுன்னு என்ன அர்த்தம்னா கேட்டாங்க. வாத்தாஷினோ ஹனாஷி ஓ கிக்கி மாஷ்தா, அதுதான் நான் சொல்ல வந்தது. சென்சே வாத்தாஷினோ ஹனாஷி, நான் சொன்ன கதையை அவங்க கேட்டாங்க, பொறுமையாக கேட்டாங்க. அது அவங்க எனக்கு செய்கிற ஹெல்ப் தானே. கீத்தே குதாசாய் மாஷ்தா, கேட்டு பொறுமையோடு அவங்க கேட்டு அந்த ஹெல்ப்பை எனக்கு செஞ்சாங்கல்ல, அதனால குதாசாய் மாஷ்தா வந்துச்சு. ஸோ இப்படி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சென்சேவா வாத்தாஷினோ ஹனாஷிவோ கிக்கி மாஷ்தா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நேச்சுரலாக இருக்காது. யாருக்காக கேட்டாங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க என் கதையை கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது அவங்க எனக்கு கொடுக்குற ஒரு ஹெல்ப். அதனால இந்த இடத்துக்கு கண்டிப்பாக குதாசாய் மாஷ்தா வரணும். அடுத்த சென்டென்ஸு, கச்சோனி ஷஷின் ஒத்தொத்தே இத்தாதாக்கி மாஷ்தா. கச்சோனி இத்தாதாக்கி மாஷ்தா. அப்போ யார் இத்தாதாக்கி மாஷ்தா? வாத்தாஷிவா, நான் கச்சோ கிட்டேருந்து, என்னோட பாஸ், என்னோட செக்ஷனோட ஹெட்டுக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். என்ன வாங்கிக்கிட்டேன்? ஷஷின் ஒத்தொத்தே இத்தாதாக்கி மாஷ்தா, ஃபோட்டோ எடுத்து வாங்கிக்கிட்டேன். அவர் எனக்காக வேண்டி ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ கச்சோ ஃபோட்டோ எடுத்து, எனக்காக வேண்டி ஃபோட்டோ எடுத்து அதை நான் வாங்கிக்கிட்டேன். எதை? ஃபோட்டோவை இல்லை, அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஹெல்ப்பை,
அந்த ஹெல்ப்பை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்தது கியோவா இச்சினிச்சி யசுமாசேத்தே இத்ததாக்கேமாசேன் கா. எவ்வளோ ஃபார்ம் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு திங் யசுமாசேரு. யசுமு நமக்கு தெரியும், லீவ் எடுக்கிறது. யசுமு. யசுமாசேரு லீவ் எடுக்க விடுறது ஆர் லீவ் எடுக்க வைக்கிறது. காசட்டிவ் ஃபார்ம். இன்னைக்கு லீவ் எடுக்க வச்சு நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு போய் ஒருத்தங்க கேட்குறாங்க. இத்தாதாக்கேமாசேன் கா, அதையும் பாருங்கள். இத்தாதாக்கிமாஸ் நார்மல் ஃபார்ம், மாஸ் ஃபார்ம். இத்தாதாக்கேமாஸ் வாங்கிக்க முடியுமா? ஸோ வுட் யூ ப்ளீஸ் அலோவ் மீ டு டேக் லீவ் டுடே அப்படின்னு என்னை லீவ் எடுக்க வச்சு அந்த ஹெல்ப்பை நான் வாங்கிக்க முடியுமா? யசுமாசேத்தே இத்ததாக்கேமாசேன் கா. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம், அதாவது ஒரு பொட்டென்ஷியல் ஃபார்மு, ஒரு காசட்டிவ் ஃபார்மு எல்லாம் சேர்ந்து வரும் இந்த கிவிங் அண்ட் ரிசீவிங்கில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக ஃபஸ்ட்டு மோனோ ஆகேரு, அதுக்கு அடுத்தது நனிகா உஷ்டே ஆகேரு, எதையாவது செஞ்சு கொடுக்கறது. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான காசட்டிவ் ஃபார்மு இதெல்லாம். அதுக்கப்புறம் கடைசியில் நமக்கு யாருக்கு செஞ்சாங்க, யார் வாங்கிக்கிட்டாங்கன்னே தெரியாத அளவுக்கு கூட கன்ஃபியூசிங் சென்டென்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிஸில் வரும். ஸோ ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா இந்த கிவிங் அண்ட் ரிசீவிங் வேர்ப்ஸில் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒச்சுக்காரே சமாதேஷ்தா.